காலை 8:30 மணி. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் வரத் தொடங்கினர். காலை 8:41 மணி. சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்த சபாநாயகர் அப்பாவுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. காலை 8:51 மணி. சட்டப்பேரவை கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வருகை. காலை 8:53 மணி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் எழுப்ப வேண்டிய மக்கள் பிரச்சினைகள் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை. காலை 9:10 மணி. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. காலை 9:15 மணி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்குள் வருகை. காலை 9:23 மணி. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை சபாநாயகர் அப்பாவு புத்தகம் கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. காலை 9:29 மணி. ஆளுநர் ஆர்.என். ரவி, சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் பேரவைக்கு வருகை தந்தனர். காலை 9:29 மணி. பேரவை நடவடிக்கையில் பங்கேற்க ஆளுநர் வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எழுந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையும் எழுந்து ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். காலை 9:30 மணி. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் சரியாக காலை 9:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. காலை 9:32 மணி. தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்த பின் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் அது சட்டமன்ற மரபு இல்லை என சபாநாயகர் கூறி மறுப்பு தெரிவித்ததாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பேரவையிலிருந்து மனவேதனையுடன் ஆளுநர் வெளியேறினார் எனவும் அதில் தெரிவித்துள்ளது. காலை 9:33 மணி. பேரவை தொடங்கிய 3 நிமிடத்தில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் பேரவை வளாகத்திலிருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. காலை 9:38 மணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் சம்பவத்திற்கு அங்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாததே காரணம் என கூறி பேரவையிலிருந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:40 மணி. பேரவை தொடங்கியதிலிருந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை முன்வைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு 10 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். காலை 9:41 மணி. தொடர்ந்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். காலை 9:42 மணி. பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தின் 4ஆம் எண் நுழைவு வாயில் பகுதியில் நின்றவாறு 15 நிமிடத்திற்கு மேல் யார் அந்த சார் என கோஷங்களை எழுப்பினர். காலை 9:43 மணி. ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்கும் முன்பு தேசிய கீதம்தான் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்று தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என ஆளுநர் முதலமைச்சரிடம் கூறிய போது அவர் அதனை ஏற்க மறுத்தார் என ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது. காலை 9:50 மணி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜனநாயக முறையில் போராடுபவர்களை கைது செய்யும் அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக ஜி.கே. மணி தெரிவித்தார். காலை 9:56 மணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் பாஜக வெளிநடப்பு. இதனிடையே ஆளுநர் வெளிநடப்பு செய்த பின்னர் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். காலை 10:34 மணி. பேரவையின் மரபை காக்க அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்ற பதிவுகளே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். காலை 10:43 மணி. அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்ற பதிவுகளே
அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் வேறு எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. அதற்கான தீர்மானம் நிறைவேறியது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். காலை 10:44 மணி. தேசிய கீதம் பாடப்பட்ட பின்னர் சட்டமன்றத்தின் முதல் நாள் கூட்டம் நிறைவு பெற்றது.